வெல்கம் டு சரஸ்ராம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. ஆடி மாதம்னாலே இறை வழிபாட்டுக்குரிய மாதம்தான். நான் அதுக்காகவே என்னுடைய பூஜை ரூமுக்காக புதுசாக சில பொருட்கள் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். முதல்ல நான் பர்ச்சேஸ்க்காக வந்தது மதுரை அம்மன் சன்னதியில் இருக்க ஸ்ரீ கார்த்திகேயா மெட்டல்ஸ் தான். அவங்கக்கிட்ட எல்லா பூஜை பொருட்கள், சாமி சிலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதனால் நான் அங்கே தான் வந்திருந்தேன். அதோட ஒரு குட்டி கிளிம்ஸ் தான் இங்கே இருக்குது. விளக்குகளே அவங்கக்கிட்ட அவ்வளோ விதமான விளக்குகள் இருக்கும். எல்லா விதமான விளக்குகளும் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமி சிலைகள், நம்ம பூஜைக்குரிய பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும். நான் இங்கே தான் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்களா, குட்டியாக வாராகி விளக்கு. இதை நம்ம வால் மவுண்ட் கூட பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ராமம், சங்கு சக்கரம் போட்ட விளக்குலையே விதவிதமாக நிறைய விளக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன அகல் விளக்கு. இப்போ வரலட்சுமி பூஜை வேறு வருது, அதுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸாக கூட நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்குகள், இல்லை சின்ன சின்ன தட்டு, சின்ன சின்ன பவுல்லாம் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ வாங்க, நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்தேங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல வாங்கிட்டு வந்திருந்தது ஒரு சின்ன குத்து விளக்கு. என்கிட்ட ஒரு பழைய குத்து விளக்கு இருந்தது, அதை நான் கொடுத்துட்டு தான் அதுக்கு பதிலாக இந்த புது குத்து விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மக்கிட்ட ஏதாவது பழைய பொருட்கள் இருக்குது, பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது, ஏதாவது விரிசல் விட்டுருச்சு. இப்போ பொதுவாக பூஜை பொருட்கள்லாம் நம்ம விரிசல் விட்டுட்டால் அதை பயன்படுத்த மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் அதை நீங்கள் கார்த்திகேயா மெட்டலில் கொடுத்து கூட நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம். அடுத்து ரெண்டாவதாக நான் வாங்கியிருந்தது இந்த ஓம் விளக்கு. இது வந்து 200 ரூபா வந்தது. இது ரொம்ப நாளாக நான் வாங்கி முருகனுக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்காக வாங்கினேன். அடுத்ததாக இந்த குட்டி பவுல் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 40 ரூபாயோ 50 ரூபாயோ வந்ததான் நினைக்கிறேன். இதை வந்து நான் அரிசி போட்டு அன்னபூரணி வைக்கிறதுக்காக என் பூஜை ரூமுக்காக வாங்கியிருந்தேன். அடுத்ததாக இந்த மாரியம்மன், ரொம்ப நாளாகவே ஒரு மாரியம்மன் சிலை வாங்கி பூஜை அறையில் சேர்த்து பூஜை பண்ணணும்னு இருந்தது. அது இந்த ஆடி மாதத்தில் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த மாரியம்மனோட விலை வந்து 350 ரூபா. இதுதான் அந்த குத்து விளக்கு. இதை வந்து நான் கொடுத்துட்டு வாங்கினனால எனக்கு ரேட்டு சரியாக ஞாபகம் இல்லை. அடுத்ததான் நான் 2 சிலை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் முதல் சிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் சிலை. அது நல்ல கனமாக வெயிட்டாக சூப்பராக இருந்தது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது ரொம்ப அம்சமாக அழகாக இருந்தது. நான் அம்மன் அலங்காரம் பண்ணுறதுக்கெலாம் இந்த சிங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த முகம்லாம் எவ்வளோ ரியலாக இருக்குது பாருங்கள். இந்த பிடரி மயிரோட கார்விங்ஸ்லாம் கூட சூப்பராக அழகாக இருந்தது. நல்ல வெயிட் வேறு. இதோட ரேட் வந்து 450 ரூபா வந்தது. அடுத்ததும் நான் ரொம்ப நாளாக வாங்க ஆசைப்பட்ட ஒரு சிலை தான் வாங்கியிருந்தேன். அதுதான் ஒரு குட்டியான கருடாழ்வார். இந்த அடுத்து நமக்கு கருட பஞ்சமி வருது இல்லையா, அன்னைக்கு இதை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட விலை வந்து 300 ரூபா வந்தது. இதுவுமே நல்ல வெயிட்டாக இருந்தது. சின்ன சிலையாக இருந்தால் கூட இது ரொம்ப அம்சமாக அழகாக இருந்தது. ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி அந்த கருடாழ்வாரோட மூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக அழகாக இருந்தது. கை கும்பிட்டு நின்ற கோலத்தில் ரொம்ப அழகாகவே இருந்தார். அடுத்ததாக நான் வீடு கட்டினதுலேருந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தது தான் வாங்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 முக விளக்கு, சர விளக்கு. இது ரொம்ப நாளாக நான் வாங்கி என் பூஜை அறையில், இதுக்காகவே நான் பூஜை ரூம் கட்டும்போதே ஒரு ஹூக் கூட கொடுத்துருந்தேன். இது வந்து பேர் 1200 ரூபா அதில் போட்டிருக்குது. அப்போ ஒரு விளக்கு வந்து எனக்கு 850 ரூபா. ஆக்சுவலாக பேர் 1700 ரூபா. ஆனால் நான் வந்து ஒரு பக்கம் மணி, ஒரு பக்கம் விளக்கு மாட்டணும் அப்படின்ற பிளானில் தான் ஹூக் கொடுத்துருந்தனால நான் ஒரு விளக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் வந்து 850 ரூபா வந்தது. செயின் எல்லாம் நல்ல கெட்டியாக திக்காக இருந்தது. மேலே இருக்க ஹூக்குமே நல்ல கனமாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் நமக்கு விழுந்துருமோ அப்படின்ற பயம்லாம் இருக்காது இல்லையா, அதனால் அந்த ஹூக் வந்து நல்ல திக்காக அழகாக இருந்தது. இது விளக்கு மேலே அந்த அன்னப்பச்சியும் ரொம்ப அழகாக லட்சணமாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, விளக்கு அடியில் கூட கார்விங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டாவது நான் வாங்கினதான் மணி. இது வந்து நான் கார்த்திகேயா மெட்டல்ஸில் வாங்கலை. அங்கே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது, பெரிய சைஸ் அவைலபிள் இல்லாமல் இருந்தது. நான் போன அன்றைக்கி ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட இருக்குது, ஆனால் நான் போன அன்றைக்கி அவைலபிள் இல்லை. அதனால் இதை நான் அம்மா ட்ரேடர்ஸ்னு மதுரையில் ஒரு கடை இருக்குது,
மேற்கு கோபுர வாசல் பக்கம் இருக்குது, அங்கே நான் அந்த மணியை வாங்கியிருந்தேன். இப்போ தொங்க விட்டோன்னா அதோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். இதில் சவுண்டு நல்ல கணீர்னு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக அமைஞ்சது. இதோட ரேட் வந்து 900 ரூபாய் வந்தது. இதுலேயுமே மேலே இருக்க ஹூக் நல்ல கனமான கெட்டி ஹூக்காக இருந்தது. அடுத்து நம்ம சரவிளக்கை மாட்டினா எப்படி இருக்கும்னு பார்க்கணும் இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சரவிளக்கு. கீழெல்லாம் கார்விங் சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பூஜை ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே ஹூக் கொடுத்துட்டோன்னா அதில் இந்த ஹூக்கை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிடலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச 2 பொருளையும் வாங்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம பூஜை ரூமை கோயில் மாதிரி டெக்கரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு. இவர் வந்து ஒரு குட்டி பெருமாள் விக்கிரகம். இவர் எனக்கு லக்கீலி நான் பிளான் பண்ணி போய் வாங்கலை, ஆக்சிடென்டலாக இவர் எனக்கு கிடைச்சாரு. நான் தேனி ஆனந்தம்க்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ அங்கேருந்து கீழே இருந்த கடையில் தான் நான் இதை பார்த்தேன். தேனி ஆனந்தமில் தான் இதை வாங்கினேன். இதோட விலையும் 350 ரூபாய் வந்தது. இதுவுமே நல்ல கெட்டியாக அழகாக இருந்தது. ஒரு உள்ளங்கை அளவு இருக்க சின்ன சிலை தான், ஆனால் அதில் வந்து அந்த வேலைப்பாடெல்லாம் ரொம்பவே அழகாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு சின்ன சந்தன கிண்ணம். இதோட விலை வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுவுமே பூஜை அறைக்கு புதுசாக வந்த பொருள் தான். இது எனக்கு கிஃப்டாக கிடச்சிது, அதனால் இதோட விலையும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அடுத்ததாக நான் மீஷோவில் 2 பூஜா ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததாங்கிறத பார்க்கலாம். பூஜை பொருள்லாம் ஆன்லைனில் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்பவே யோசனையாக இருக்கும். குவாலிட்டி எப்படி இருக்குமோ, நல்ல பித்தளையாக இருக்குமா அப்படின்லாம் ரொம்ப யோசனையாக இருக்கும். இருந்தாலும் சரி போட்டு பார்க்கலாம். இதில் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் பயந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா சங்கு ஸ்டாண்டு, வலம்புரி சங்கு ஸ்டாண்டு. நான் வந்து ஒரு வலம்புரி சங்கு ராமேஸ்வரம் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வைக்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்டாண்ட் ஆர்டர். இவ்வளோ நாளாக தட்டில் பச்சரிசி பருப்பி அதை வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட போது தான் இதை நான் மீஷோவில் பார்த்தேன். இதோட ரிவ்யூஸ்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் 130 ரூபாய்க்கே கிடச்சிது. 130 ரூபாய்க்கு இது சூப்பரான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட கூப்பன் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னா, இதுவும் நான் ரொம்ப நாளாக பூஜை அறைக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பச்சை கற்பூர தீபம். நான் ரொம்ப நாளாக யூடியூப்பில் வந்து இது ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா பார்த்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து அதாவது பூஜை ரூமுக்கு ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதனால் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினது தான் இந்த பச்சை கற்பூர தீபம். இதுவுமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பேக்கிங்கும் பக்காவாக இருந்தது. இதோட ரேட் வந்து எனக்கு ஆஃபர்லாம் போக 300 ரூபாய் வந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் குட்டி குட்டியாக ஸ்வஸ்திக் ஸ்டார்லாம் போட்டு வேற ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த மேலே இருக்க பவுலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு வைக்கணும்.
பொட்டு வச்சுட்டு கீழே நம்ம ஒரு சின்ன அகலை ஏற்றி வச்சோன்னா அந்த அகல் எரிய மேலே இருக்க பச்சை கற்பூரம் அப்படியே வேப்பரைஸ் ஆகி அந்த ஸ்மெல் வந்து பூஜை ரூம் ஃபுல்லாக நல்லாவே ஸ்ப்ரெட் ஆச்சு. நம்ம குட்டியாக அகல் வச்சுக்கிறதுக்காக ஒரு குட்டி தட்டு வேறு கொடுத்துருக்குறாங்க, மேலே மூடியும் கொடுத்துருக்குறாங்க. கீழே அந்த ஸ்வஸ்திக்கில் நம்ம ஒரு அகல் ஏற்றி வச்சா அந்த தீபத்தோட வெளிச்சம் வேறு அதில் ரொம்ப நல்லா அழகாக தெரிஞ்சுது. ஸ்மெல்லு ஃப்ராக்ரன்ஸ் வெளியே வர்றதுக்காக மேலே குட்டி குட்டி ஸ்டார் ஹோல்ஸ்லாம் இருந்தது. ஸோ பார்க்கவே இது சூப்பராக இருந்தது, குவாலிட்டி வைஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் நான் என் பூஜை ரூமுக்காக புதுசாக வாங்கின பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.